செய்தி வெளியீடு எண் 285 நாள் 24/6/2026. செய்தி வெளியீடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி ச. கீர்த்தனா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் சிப்காட் அலுவலக கூட்ட அரங்கில் இன்று 24/6/2026 மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி ச. கீர்த்தனா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு சி. அ. ராமன் இ.ஆ.ப. அவர்கள் முன்னிலையில் சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அனைத்து பிரிவு அலுவலர்களுடன் ஆலோசனை செய்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி ச. கீர்த்தனா அவர்கள் பின்வரும் ஆலோசனைகளை எடுத்துரைத்தார். நமது மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சியினை நோக்கமாக கொண்டு சிப்காட் நிறுவன தொழில் பூங்காக்களை நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், தற்போதுள்ள சிப்காட் தொழில் பூங்காக்களில் உள்ள தொழில் நிறுவனங்கள் ரசாயன பொருட்களை தகுந்த வழிமுறை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுடன் பயன்படுத்துவதை உறுதி செய்து சம்பந்தப்பட்ட திட்ட அலுவலர்கள் தினசரி கண்காணித்து தலைமையிடத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் சிப்காட் தொழில் பூங்காவின் உட்கட்டமைப்பு வசதிகளை சிறப்பாக மேம்படுத்திடவும், சிப்காட் வளாகம் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள இடங்களை தேர்வு செய்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டு திடல்களை உருவாக்கிட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் சிப்காட் நிறுவனம் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளையும் துரிதமாக செயல்படுத்திடும் வகையில் அனைத்து அலுவலர்களும் தங்கு தடையின்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் செயல் இயக்குனர் திருமதி அ. கேத்ரின் சரண்யா இ.ஆ.ப. அவர்கள் மற்றும் சிப்காட் நிறுவனத்தின் அனைத்து பிரிவை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்டனர்.